Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structure second unit fixed beam analysis கான problem number 10 பார்த்துக்கலாம். A fixed beam AB of length 5 meter is subjected to a point load of W kilonewton at its midspan. The net bending moment at midspan is 30 kilonewton meter. Determine the value of W. Given data பார்த்துக்கலாம். Fixed beam AB of length 5 meter. Therefore fixed beam வரைஞ்சுக்கோங்க, AB மார்க் பண்ணிக்கோங்க, அதனுடைய distance 5 மீட்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. Subjected to a point load W. பாயிண்ட் லோடுடைய வேல்யூ கொடுக்கல, W தான் கொடுத்துருக்காங்க. At its midspan. The W kilonewton load midspanல அப்ளை பண்ணுறாப்புல கொடுத்துருக்காங்க. The net bending moment at midspan is 30 kilonewton meter. Net bending moment வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. Determine the value of W. Net bending moment வேல்யூ 30 kilonewton meter எடுத்து எழுதிக்கோங்க. ட்ரூ ஃபைண்டில் W போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல W தான் கால்குலேட் பண்ணணும். therefore நம்ம ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சாகணும். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் செய்ய முடியும். சொல்யூஷன் பார்த்துக்கலாம். நெட் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் மேக்ஸிமம் ஃப்ரீ மொமெண்ட் மைனஸ் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட். பீமுடைய மிட் ஸ்பானில் W பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் ஃப்ரீ மொமெண்ட் சென்டரில், அதாவது பாயிண்ட் லோட் அப்ளை ஆகக்கூடிய பாயிண்டில் தான் இருக்கும். அதனுடைய வேல்யூ WL/4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணும்போது ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்கான ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சாகணும். தட் இஸ் WL/8. ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் ஈக்குவல் டு WL/8. இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். நெட் மொமெண்ட் 30 இருக்குது, மேக்ஸிமம் ஃப்ரீ மொமெண்ட் WL/4, ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் WL/8. எல்லா வேல்யூஸையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் 30 இருக்கட்டும், ரைட் சைடில் இந்த வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணிக்கணும். டினாமினேட்டரில் 4 and 8 இந்த ரெண்டு வேல்யூஸ்க்குமான மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8 தான். therefore 8 போட்டுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் டேர்மில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 4-ஐ 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணதுனால தான் உங்களுக்கு 8 கிடச்சிருக்கு. therefore அதே 2 கொண்டு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய WLையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். therefore 2WL. தென் செகண்ட் வேல்யூவில் டினாமினேட்டரில் 8 தான் இருக்குது. அந்த 8-ஐ 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணதுனால உங்களுக்கு 8 கிடச்சிருக்கு. therefore அதே 1 கொண்டு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய WLையும் மல்டிப்ளை பண்ணணும். therefore WL. இப்போ 2WL minus WL is equal to WL divided by 8. லெஃப்ட் சைடில் 30 தான் இருக்குது. நமக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது W தான். therefore W ரைட் சைடில் இருக்கட்டும். ரிமைனிங் ரெண்டு டோமையும் லெஃப்ட் சைடில் கொண்டு போயிருங்க. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 8 லெஃப்ட் சைடில் நியூமரேட்டருக்கு வந்துடும். ரைட் சைடில் L நியூமரேட்டரில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா W ஈக்குவல் டு 48 kilonewton. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சேம் டைப்பில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. தட் இஸ் ப்ராப்ளம் நம்பர் 11. A fixed beam AB of length 6 meters subjected to an UDL of W kilonewton per meter over its entire span. The net bending moment at midspan is 45 kilonewton meter. Determine the value of W. சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். அதாவது ப்ராப்ளம் நம்பர் 10 போலவே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஹியர் UDL த்ரூ அவுட் த என்டையர் ஸ்பான் கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் பீம் வரைஞ்சிக்கலாம். தட் இஸ் ஃபிக்ஸட் பீம் AB ஆஃப் லென்த் 6 மீட்டர் இஸ் ஃபிக்ஸட் பீம் வரைஞ்சிக்கோங்க. ஸ்பான் லென்த் 6 மீட்டர் சப்ஜெக்டட் டு அண்ட் UDL ஆஃப் W kilonewton per meter கொடுத்துருக்காங்க. UDL மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய வேல்யூ W kilonewton per meter. Net bending moment at midspan is 45 kilonewton meter. therefore அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்பான் லென்த் 6 மீட்டர். ட்ரூ ஃபைண்டில் W தான் இங்கேயும் கால்குலேட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பார்த்துக்கலாம். சேம் ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நெட் மொமெண்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஃப்ரீ மொமெண்ட் மைனஸ் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட். UDLஆக இருக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ரீ மொமெண்ட் சென்டரில் தான் கிடைக்கும். அதனுடைய வேல்யூ WL²/8. ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான வேல்யூ WL²/12. இந்த ஈக்குவேஷனில் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் 45யும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கால்குலேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 8 and 12 இந்த ரெண்டுக்குமான மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 24 தான். therefore டினாமினேட்டரில் 24 போட்டுக்கோங்க. 8 into 3 தான் 24. therefore 3 கொண்டு WL² மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3WL². 12 into 2 தான் 24. therefore 2 கொண்டு நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2WL². then 3WL² minus 2WL² equal to 1WL² divide by 24 போட்டுக்கோங்க. இப்போ W மட்டும் ரைட் சைடில் இருக்கட்டும். ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. that is 45 into 24 divide by L² is equal to W. therefore W equal to வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா W ஈக்குவல் டு 30 kilonewton per meter. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் யூனிட்டுக்கான ப்ராப்ளம்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.